வர்த்தனிக்கு தன் முன் நடப்பவற்றை நம்பவே முடியவில்லை. இன்னும் 1 மணி நேரத்தில் அவளுக்கும் ஹரிக்கும் திருமணம். இன்னும் சற்று நேரத்தில் சுகவனேஸ்வரர் ஆலயத்திற்கு கிளம்ப மாப்பிள்ளை வீட்டில் ஏற்பாடு செய்திருக்கும் வாகனம் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களை அழைத்து செல்ல வந்துவிடும். வர்த்தனி பட்டு புடவை கட்டி மணப்பெண்ணுக்கு உரிய சகலவித அலங்காரத்தோடு தங்கள் வீட்டின் கொல்லைப்புறத்தில் நின்று கொண்டிருந்தாள். அவள் முன்னே அவள் தோழன் சந்தோஷ் அவளை அனல் கக்கும் பார்வை பார்த்து கொண்டு நின்று இருந்தான். வர்த்தினி, நான் சொன்ன கேளு. உன் பிடிவாதத்தை விடு. இப்ப கூட ஒன்னும் நேரம் கடக்கல. என் வண்டியில 2 பேரும் உடனே இந்த இடத்த விட்டு போயிடலாம். உன்னை கொஞ்ச நாள் எங்க அக்கா வீட்டுல தங்க வைக்கிறேன். உங்க அம்மா கிட்ட உங்க மாமா கிட்ட எல்லாம் நான் பேசி புரிய வைக்கிறேன். சொன்னா கேளு வர்த்தினி. என் கூட உடனே கிளம்பி வா என அவள் கையை பற்றவும் அவனை பார்த்து வருத்தமாக புன்னகைத்தவள், இது பத்தின என் முடிவை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சந்தோஷ். இனி இந்த கல்யாணத்தை என்னால மட்டும் இல்ல, வேற யாராலையும் நிறுத்த முடியாது. அவள் குரலில் வேதனையை உணர்ந்தவன், வர்த்தினி, நீ கண்ணை திறந்து வச்சுக்கிட்டே பாலக்களத்துல விழப்போற. அத என்ன கைய கட்டிட்டு வேடிக்கை பார்க்க சொல்றியா? சந்தோஷ், நான் ஒரு ராசி இல்லாதவ சந்தோஷ். என் வாழ்க்கையில நான் எப்பவும் போராடிக்கிட்டே இருக்கணும்னு என் தலையில எழுதியிருக்கு. நிரந்தரமான சந்தோஷம்னு ஒன்றும் என் வாழ்க்கையில இனி எப்பவும் வரப்போறதே இல்லை. அவள் கண்களில் கண்ணீர் திரள்வதை உணர்ந்தவன், வர்த்தினி, நீ நீ தூய்மையானவ வர்த்தினி. உன்னால எப்படி அவன் கூட பேச நினைத்ததை பேச முடியாமல் சந்தோஷின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து அவன் கன்னத்தை தாண்டி அவள் கைப்பற்றி இருந்த வர்த்தனியின் கரத்தில் விழுந்தது. அவள் நண்பன் அவளுக்காய் சிந்திய கண்ணீர் துளி அவள் உயிர் வரை ஊடுருவி ஒரே சமயத்தில் வலியையும் மகிழ்ச்சியையும் ஒருங்கே தந்தது. அவள் அறிந்து சந்தோஷ் அவன் தந்தை மரணத்தின் போது மட்டுமே கண்ணீர் சிந்தி பார்த்திருக்கிறாள். வளர்ந்த ஆண் மகன் அழக்கூடாது என்ற விதிமுறைகளை தாண்டி இன்று அவள் முன்னே நின்று கொண்டிருந்தவன் அவளுக்காய் சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளியும் அவள் மனதில் ஹரிக்கு பாடம் கண்டிப்பாய் புகட்டியே ஆக வேண்டும் என்ற வெஞ்சினத்தை அவள் மனதில் பதித்தது. சந்தோஷ், அழுகியை முதல்ல நிறுத்து. என்னை நிமிர்ந்து பார். நான் அடிக்கடி என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்னு நான் அழும்போதையெல்லாம் நீ என்ன சொல்வன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? யாரால கஷ்டத்தையும் தாண்டி அவங்க வாழ்க்கையில போராடி ஜெயிக்க முடியுமோ அவங்களுக்கு மட்டும்தான் கடவுள் கஷ்டத்தை தருவாருன்னு சொல்லுவல்ல. விடாம என்ன போராடிக்கிட்டே இருக்க சொல்லுவல்ல. இனியும் இந்த வர்த்தினி போராடதான் போறா. சந்தோஷ், நீ கவலைப்படாத. உன் ஃப்ரெண்டு எப்படியும் தோக்க மாட்டேன். டைம் ஆயிடுச்சு சந்தோஷ். பாத்ரூம் போயிட்டு வர இவ்வளவு நேரமானே. யார் வேணா எப்ப வேணா என்னை தேடி வரலாம். நான் வீட்டுக்குள்ள போறேன். சந்தோஷ், நீயாவது கல்யாணத்துக்கு வா, இல்லனா அம்மா ஏதாவது நினைச்சுக்கும். போற சந்தோஷ். அவள் தன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டே தன் வீட்டிற்குள் நுழைய அவளை விட கண்களில் அதிக நீரை தேக்கி நின்று இருந்தவன் மனது உலைக்களம் போல் கொதித்து கொண்டு இருந்தது. இவன் மட்டும் வர்த்தினி வாழ்வில் குறுக்கே வராமல் இருந்திருந்தால் அவனால் எண்ணாமல் இருக்க முடியவில்லை. கண்முன்னே தன் தோழியின் வாழ்வு பலியிடப்படுவதை தாங்கும் மனம் இல்லாமல் தன் வண்டியை கிளப்பியவன் புயல் வேகத்தில் இலக்கில்லாமல் பயணிக்க தொடங்கினான். இங்கே வர்த்தினி உள்ளே நுழைந்ததும், ஏண்டி கண்ணு எல்லாம் சிவந்திருக்கு? ஏ, கண்ணுக்கு மை போடாதன்னா கேக்குறியா? அதான் உனக்கு சேர மாட்டேங்குதுல்ல. சரி சரி, உங்க அத்தை உன்னை உள்ள காணோம்னு தேடிக்கிட்டு இருந்தா. போய் என்னன்னு கேளு. தாமரை மகளிடம் உரைத்துவிட்டு கோவிலுக்கு செல்ல தேவையான பொருட்களை எடுத்து வைக்கும்படி தன் உறவு பெண்களை ஏவிக்கொண்டு இருந்தாள். யாரோ வெளியிலிருந்து வேகமாக உள்ளே வந்து மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வேன் வந்துடுச்சு என அறிவிக்கவும் கூடத்தில் இருந்த முதியவர் ஒருவர்,
நல்ல நேரத்துல வண்டியை கிளப்பணும். பொண்ணுங்களா, ஆடி அசைஞ்சு கிளம்பாம விருட்டுன்னு கிளம்புங்க என விரட்டி கொண்டு இருக்க, வர்த்தனியின் கரம் பற்றி சசி, சீக்கிரம் பூஜை ரூம்ல விளக்கு ஏத்தி சாமி கும்பிடுமா என அவளை பூஜை அறைக்குள் இழுத்து செல்ல, பூஜை அறையில் வர்த்தினி விளக்கு ஏற்ற மொத்த உறவினர் பட்டாளமும் அங்கே குவிய, வர்த்தினி கண்மூடி இறைவனை பிரார்த்தித்தாள். கடவுளே, நான் கல்யாண பொண்ணா உங்க முன்னாடி நிக்கல, ஏதோ ஒரு போர்க்களத்துக்கு போற வீராங்கனை மாதிரி தான் என்ன உணர்ற. இந்த சண்டையில யார் ஜெயிக்க போறா யார் தோக்க போறான்னு எனக்கு தெரியாது. ஆனா எது நடந்தாலும் எல்லாத்தையும் தாங்குற சக்திய எனக்கு கொடுப்பா என மனமுருக வேண்டினாள். சற்று நேரத்தில் வண்டியின் முன் சூடம் காட்டப்பட்டு அனைவரும் வண்டியில் ஏறலாம் என நல்ல தம்பி அறிவிக்க, முதல்ல கல்யாண பொண்ணை ஏத்துங்கப்பா என மீண்டும் அதே பெரியவர் குரல் கொடுக்க, பெண்கள் புடைசூழ வர்த்தினி தன் வீட்டு வாயிலை கடந்தாள். அதுவரை அவள் அரும்பாடுபட்டு அவள் அடுக்கி வைத்திருந்த கண்ணீர் அவள் விழிகளை விட்டு வெளியேற, அவ்வளவு நேரமும் மற்ற பெண்களை மிரட்டி கொண்டிருந்த தாமரை தன் வாயில் முந்தானையை புதைத்து கொண்டு தேம்பியால, தீபிகாவும் நந்தினியும் இன்னும் சற்று நேரத்தில் தங்கள் அக்கா தங்களை விட்டு பிரிந்து விடுவாளே என்ற வருத்தத்தில் ஆளுக்கு ஒரு பக்கம் அவள் இடையை கட்டி கொண்டு கண்ணீர் விட, அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அனைவரின் மனமும் கனத்துதான் போய்விட்டது. முதலில் தெளிந்தது நல்ல தம்பிதான். இவர்கள் அழுகையை பார்த்து இன்னும் சில பெண்களும் கண்ணீர் விட, அட, நல்லது நடக்க போற நேரத்துல ஏன்கா நீ அழுது மத்தவங்களையும் அழ வைக்கிற? ஏண்டி சசி, அதுக்குதான் கூறு இல்லனா உனக்குமா? முதல்ல பிள்ளைய வண்டியில ஏத்து. அவர் தன் கண்களை துடைத்து கொண்டே சொல்ல, சசி அவள் கரம் பிடித்து அவளை வண்டிக்கு அழைத்து சென்றாள். அவள் ஏறிய உடனே அவள் சுற்றமும் ஒருவர் பின் ஒருவராய் வண்டியில் ஏறி அமர அவர்கள் பயணம் தொடங்கியது. வர்த்தினிக்கு இப்படியே இந்த வண்டி எங்கேயாவது மோதி ஆக்சிடென்ட் ஆகி அதில் தன் உயிர் மட்டும் போய்விடக் கூடாதா என்று கூட தோன்றி தொலைந்தது. வர்த்தினி தன் கரத்தை பார்த்தால் அதில் சற்று முன் தன் நண்பன் சிந்திய கண்ணீர் துளி உலர்ந்து மறைந்திருந்தது. ஆனால் அவள் மனதில் அது ஏற்படுத்திய வலி வடுவாக பதிந்து, நான் இன்னும் இங்கேதான் இருக்கிறேன் என்பதை உணர்த்த, நொடிக்கு ஒரு தூரம் சுருக் சுருக் என்ற வழியை வேதனையை அவளுள் பரப்பி கொண்டு இருந்தது. நிகழ்வுகளில் இருந்து தப்பிக்கும் மார்க்கம் ஒன்றும் புலப்படாததால் வர்த்தினி தன் கண்களை மூடி இருக்கையில் தலையை சாய்த்து கொண்டாள். அவள் முன் இதற்கு முன் நடந்தவை நிழல் படமாக ஓடத் துவங்கியது. ஹரி சொல்லியபடியே அடுத்த நாளும் வந்தான். அவள் தங்கைகள் பள்ளிக்கும் அவள் தாய் மருத்துவமனைக்கும் கிளம்பி சென்று இருக்க, வர்த்தினி அன்று வீட்டில் தனியாக தான் இருந்தாள். அவன் சொல்லியபடியே பள்ளிக்கு விடுப்பு சொல்லியவள் தயாராகி அவனுக்கு கொடுக்க வேண்டிய 20,000 தன் கைப்பையில் பத்திரப்படுத்திவிட்டு அவன் வரவிற்காக காத்திருக்க தொடங்கினாள். அவன் காரில் ஹார்ன் ஒலியை வைத்தே வர்த்தினி அவன் வரவை உணர்ந்து விட்டாள். அவள் பாதத்தில் இருந்து ஒரு மின்சாரம் பாய்ந்து அவள் உச்சந்தலையை சென்று அடைந்தது. அவள் வீட்டின் முன்னே தன் காரை நிறுத்தியவன் இறங்கி உள்ளே வந்து தான் வாங்கி வந்த பழங்களை அவள் கையில் கொடுத்து விட்டு, எங்க வர்த்தினி உங்க அம்மா தங்கை எல்லாம் என கேட்க, அம்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க, தங்கச்சிங்க 2 பேரும் இப்பதான் ஸ்கூல் போறாங்க என பதில் சொல்லியபடியே அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க, அதை மறுப்பு சொல்லாமல் பெற்று கொண்டவன், சரி வர்த்தினி, நான் முன்னாடி போய் மெயின் ரோடு வளைவு வெயிட் பண்றேன், நீ கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க வீட்டை பூட்டிட்டு வா. அவன் சொல்லியபடியே கிளம்ப வர்த்தினி அவன் கிளம்பிய கொஞ்ச நேரத்தில் வீட்டை பூட்டி விட்டு அவன் சொன்ன இடத்தை நோக்கி நடந்தாள். இம்முறை வர்த்தினி தன்னை யாரேனும் கவனிக்க கூடும் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. அவளை காரில் ஏற்றி கொண்டவன் நேரே உத்துமலை முருகன் கோவிலுக்கு தன் காரை விரட்டினான். இருவரும் முருகனை தரிசித்துவிட்டு அங்கிருந்த திட்டில் அமர, வர்த்தினி மலையின் மேலிருந்து குட்டியாய் அழகாய் தெரிந்த சேலத்தின் அழகை ரசித்து கொண்டிருந்தாள்.
இதுக்கு முன்ன இங்க வந்தது இல்லையா? அவன் அவளை கேள்வியை நோக்க, ம் வந்திருக்கேனே, ஆனா எத்தனை முறை பார்த்தாலும் இந்த வியூ பாயிண்ட் சலிக்கிறதே இல்லை. அவள் ரசித்து சொல்ல, ஆமாம், நானும் நாமக்கல்ல காலேஜ் படிக்கும்போது அடிக்கடி இங்க வருவேன். இந்த வியூ பாயிண்ட் சலிக்கிறதே இல்லதான். உடனடியாக அவனும் ஒத்துக்கொண்டான். இருவரும் சற்று நேரம் தங்களை மறந்து சுற்றுப்புறத்தில் மூழ்கி இருக்க, அவர்கள் பின்னால் தம்பி என்று குரல் கேட்க இருவரும் திரும்பினர். கோவில் பிரசாதம் இந்தாங்க என ஒரு வயதான பெண்மணி சர்க்கரை பொங்கலை மட்டையில் வைத்து நீட்ட, இருவரும் அதை பெற்றுக்கொண்டு சாப்பிட்டு முடித்துவிட்டு தங்கள் கைகளை சுத்தம் செய்துவிட்டு எதிரெதிராக அமர்ந்தனர். ஹரி வர்த்தினியின் கரங்களை எடுத்து தன் கைக்குள் வைத்து கொண்டான். வர்த்தினி, நான் சொல்ல போற விஷயம் எல்லாம் உனக்கு அதிர்ச்சியா இருக்கும். ஆனா நான் சொல்லிதான் ஆகணும். வர்த்தினி, எனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி டைவர்ஸும் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, அவன் முடிக்கும் முன்னே அவன் கரத்திலிருந்து தன் கரங்களை உருவி கொண்டவள் அவனை நம்ப முடியாத அதிர்ச்சி பார்வை பார்க்க, ப்ளீஸ் வர்த்தினி, நான் முழுசா சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீ முடிவெடு, சரியா? இப்படி பார்க்காத வர்த்தினி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட கல்யாணம் ஒரு வகையில காம்பன்சேஷன் கல்யாணம். அதுக்குன்னு அவ கூட நான் வாழவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். 2 பேரும் சராசரி கணவன் மனைவியா தான் வாழ்ந்தோம். வர்த்தினி, இத நான் எப்படி உன்கிட்ட சொல்றது? அவ அவ அவன் தடுமாற, நீங்களே சொன்ன மாதிரி முழுசா சொல்லி முடிங்க ஹரி. இப்பொழுது அவள் குரலில் ஒரு விலகல் தன்மை ஒலிக்கிறதோ? ஹரியின் மனது அவனுக்கு எச்சரிக்க, ஆனாலும் அவன் ஒரு உறுதியுடன் நிமிர்ந்தான். இல்ல வர்த்தினி, உன்கிட்ட மறைக்க இனி ஒண்ணுமில்ல. அவ அவ கேவலம் ஒரு ப்ரமோஷனுக்காக அவ மேலதிகாரி கூட 2 நாள் நைட்டு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டு வந்தா. வர்த்தினி, அந்த உண்மை தெரிஞ்சதும் தான் நான் அவளை டைவர்ஸ் பண்ணிட்டேன். இதுக்காக நீ என்ன ஒதுக்கிட மாட்டியே வர்த்தினி? மீண்டும் அந்த நாட்களுக்கே சென்று விட்டதை போல் அவன் இறுகி அமர்ந்திருக்க, வர்த்தினி சூழ்நிலையின் கனம் தாங்க மாட்டாமல் எழுந்து நின்றாள். அவள் அறியாமலேயே அவள் விழிகளிலிருந்து கண்ணீர் வழிந்து அவள் கன்னத்தை நனைத்தது. வர்த்தினி தன் கண்களை மூடி தன்னை ஒருநிலைப்படுத்த முயன்றாள். வாழ்வில் இதுவரை எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து விட்டவள்தான். ஆனாலும் தன் மனம் கவர்ந்தவன் ஏற்கனவே வேறு ஒருத்தியுடன் குடும்பம் நடத்தியதை எண்ணி துக்கம் கொள்வதா, இல்லை அவளை அவன் விவாகரத்தின் மூலம் பிரிந்து விட்டதை எண்ணி மகிழ்ச்சி கொள்வதா? அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. காலங்காலமாய் திருமணத்திற்கு மிகுந்த மரியாதை அளிக்கும் கிராமத்தில் வாழ்பவள் அவள். இதுவரை இது போன்ற விவாகரத்து என்ற வார்த்தையை அவள் குடும்பத்தில் யாரும் பிரயோகித்து அவள் கேள்விப்பட்டதில்லை. அவ்வளவு நேரம் அப்படி நின்று இருந்தாலோ, தனக்கு முன்னே ஒருவன் தன்னுடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறான் என்ற நினைவு தோன்றியவுடன் வர்த்தினி தன் விழிகளை மெல்ல திறந்தாள். ஆசையும் நிராசையும் தன் கண்களில் பிரதிபலிக்க, அவளையே பார்த்து கொண்டிருந்தவனை கண்டதும் அவள் இதழ்களில் விரக்தி புன்னகை ஒன்று உதித்தது. அவன் கரம் பற்றிய வர்த்தினி, ஹரி, இப்ப நான் பேசுறது எல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப நானும் பேசிதான் ஆகணும். நீங்க செஞ்சது சரின்னு நான் சொல்ல மாட்டேன் ஹரி. நீங்க அவங்களுக்கு புரிய வச்சிருக்கலாம். உடம்பு அழியிற விஷயம் ஹரி. ஆன்மா, அன்பு, இதையெல்லாம் அழியாத விஷயம். நீங்க 2 பேரும் கணவன் மனைவியா வாழ்ந்ததா சொல்றீங்க. அந்த காலத்துல நீங்க அவங்களுக்கு புரிய வச்சிருக்கணும். நீங்க தான் அவங்க ஆன்மான்னு. நீங்க அப்படி பண்ணியிருந்தா ஒருவேளை அவங்க அந்த தப்ப செஞ்சிருக்க மாட்டாங்க. இல்ல, அவங்க எந்த தப்ப செஞ்சு இருந்தாலும் நீங்க அவங்க தப்ப சரி பண்ணிருப்பீங்க. இதுதான் சாக்குன்னு உங்களை விட்டு தள்ளி நிறுத்தி இருக்க மாட்டீங்க. கல்யாணங்கிறது வெறும் 2 உடல் சேர்க்கை இல்ல ஹரி, அது 2 மனசோட சேர்க்கை. நம்ம இந்திய திருமணத்தின் தாம்பத்தியம் அதுதான். ஆனா
இந்த காலத்துல டைவர்ஸ் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுதுன்னா அதுக்கு காரணம் உங்களை மாதிரி ஒருத்தர் முழுசா புரிஞ்சிக்காம வாழ்க்கைய வாழ தொடங்குறது தான் காரணம்னு நான் சொல்வேன். சரி, போனதை பத்தி இனி நாம பேச வேண்டாம். எனக்குன்னு வாழ்க்கையில சில கொள்கை பிடிப்புகள் எல்லாம் இருக்கு அரி. இதுவரை என் விரல் நகத்தை கூட எந்த ஆம்பளையும் தப்பான நோக்கத்தோட தொட்டது கூட கிடையாது. இது வரைக்கும் நானும் யாரையும் லவ் பண்ணதும் கிடையாது. என்னால எவ்வளவு தூய்மையா இருக்க முடியுமோ அவ்வளவு தூய்மையா இருந்தேன். ஏன்னா அப்பதான் நமக்குன்னு வரப்போறவரும் அதே மாதிரி இருப்பாருன்னு எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த வார்த்தைகளை அவள் சொல்லும் போது அவள் விழிகளில் இருந்து கண்ணீர் உருண்டு அவள் கண்ணத்தை நினைத்தது. ஹரி தனக்கு அந்த தகுதியே இல்லையே என்பதை போல் வருத்தத்துடன் அமர்ந்திருக்க வர்த்தினி தன்னை சமன் செய்து கொண்டு மேலும் பேசினாள். நான் இப்பவும் சொல்றேன் ஹரி, உடல் அழியும், ஆனா அன்பு அழியாது. இப்ப கூட எனக்கு உங்க மனசுதான் முக்கியம். நீங்க கடந்த காலத்துல இருந்து வெளியே வந்துட்டதா நினைக்கலாம். ஆனா முதல் காதலே மனசுல ஏதோ ஒரு மூளையில உறுத்தும்னு சொல்லுவாங்க. நீங்க கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திருக்கீங்க. எனக்கு கணவரா வரப்போறவர் மனசுல நான் மட்டும் முழுசா இருக்கணும் நான் விரும்புறேன் ஹரி. அதுக்காக உங்களை குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. என்னால இனி உங்களை தவிர வேறு யாருக்கும் என் வாழ்க்கையில் இடம் கொடுக்க முடியாது. நான் சொல்ல நினைக்கிறது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நான் உங்களை ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன். யார் தடுத்தாலும் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆனா உங்க மனசுல இருக்கிற கடந்த கால கசடை எல்லாம் நீங்க முழுசா நீக்கிட்டு உங்க மனசுல எனக்கு நீங்க முழுசா இடம் கொடுக்கணும். அப்புறம் இனி நமக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உங்க நிழல்ல இருந்து கூட உங்களுக்கு எதிராக போராடினாலும் போராடுவேனே தவிர உங்க ஃபர்ஸ்ட் வைஃப் பண்ண மாதிரி டைவர்ஸ் எல்லாம் கேட்க மாட்டேன். நீங்க கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன். என் கூட உங்க வாழ்க்கைய பிணைச்சிக்கிறதுக்கு முன்னாடி இத பத்தி எல்லாம் நல்லா யோசிச்சுக்கோங்க. அப்புறம் எனக்கு குடிக்கிறவங்களை கண்டா அறவே ஆகாது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த பழக்கம் இருந்தாலோ இல்ல இனிமே அந்த பழகுற உத்தேசம் இருந்தாலோ இந்த இடத்தோட விட்டுருங்க. நான் எதை வேணா சகிச்சுப்பேன். ஆனா என் புருஷன் குடிப்பருங்கிறத மட்டும் சகிச்சுக்கவே மாட்டேன். அவள் அந்த கடைசி வாக்கியத்தை முடிக்கும் போது அவள் கண்களில் தெரிந்த கொலைவரியை கண்ட ஹரிக்குள் நடுக்கம் பரவியது. அவள் இத்தனை நேரம் சொல்லி கொண்டு வந்த எல்லா கண்டிஷன்களுக்கும் மனதுக்குள் என் மனசுல உன்னை பேஸ்ட் போட்டு எப்பவோ ஒட்டிட்டேன். டைவர்ஸ் அப்படி ஒரு வார்த்தை இருக்குங்கிறதையே மறந்துடுறேன் என கூட கூட பதில் பேசி கொண்டு வந்தவன் அவள் குடிப்பவர்களை கண்டால் ஆகாது எனவும் என் புஜ்ஜி குட்டி இல்ல மாமா எப்பவாவது லைட்டா சாப்பிட வேண்டாம் என மனதிற்குள் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவள் முகத்தில் தென்பட்ட மாற்றத்தில் அவன் மனதோடு பேசுவதை நிறுத்திவிட்டு அவளை கவனிக்க தொடங்க அவளின் முகத்தில் தெரிந்த உறுதியை கண்டவன் இப்போ இன்னைக்கே எல்லாத்துக்கும் பாய் சொல்லி ஆகணுமா? மனதிற்குள் பெருமூச்சை வெளியிட்டவன் அவள் கரத்தில் சற்று அழுத்தம் சேர்த்து நீ சொல்ற எல்லா கண்டிஷனுக்கும் நான் ஒத்துக்கிறேன் வர்த்தினி. எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அது என்னன்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த சக்கரவர்த்தினியே என் கல்யாணங்கிற பேர்ல நாடு கடத்த போறேன். ஊரான சென்னைக்கு சொல்லிவிட்டு சிரிக்க அவன் புன்னகையை அடைக்க முயன்றவள் தானும் புன்னகைத்தாள். ஆனால் உடனே அவள் முகத்தில் சோகத்தை கண்டவன் என்னம்மா என வினவ இல்ல அம்மா மாமா எல்லாம் என்ன சொல்லுவாங்களோன்னு நினைச்சா எனக்கு பயமா இருக்கு என சொல்ல நீ கவலையே படாத, அவங்கள எல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரியா? கிளம்பலாம் வர்த்தினி, டைம் ஆயிடுச்சு என அவன் நினைவுறுத்த இருவரும் தங்கள் பயணத்தை மீண்டும் துவங்க தன் மனதில் இருந்தவற்றை எல்லாம் அவளிடம் கொட்டி விட்டதால் ஹரிஷ் உற்சாகமாக மனநிலையில் இருந்தான். அவளை இறக்கி விட்டவன் அவள் கரம் பற்றி முத்தமிட்டு சீக்கிரமா பொண்ணு கேட்டு வரும், அது வரைக்கும் தாங்குற மாதிரி இந்த மாமனுக்கு ஒண்ணு கொடு என்று தன் கன்னத்தை காட்ட ஒன்னு என்ன 2 தர இந்தாங்க என்று வலிக்கும்படி இரு கைகளினாலும் அவன் கன்னத்தை பற்றி கிள்ள
அப்பா, இப்படியா கிள்ளுவ? உனக்கு காதல் பாடம் ஒன்னும் தெரியல. இனிதான் டெய்லி போன்ல ஸ்பெஷல் கிளாஸ் டியூஷன் எல்லாம் வச்சு சொல்லி தரணும் போல. அவன் காதலாய் அவள் முகத்தை பார்த்து கொண்டே தன் கன்னத்தை தேய்த்து கொண்டே சொல்ல, ஐயா சாமி, முதல்ல கிளம்புங்க, யாராவது பார்த்தா வம்பா போயிடும். அவள் மிரட்ட, கண்டிப்பா போகணுமா? அவன் விளையாட்டாய் கேட்க, போகலனா கண்ணத்துக்கு தந்தத கைக்கு தரவா? அவள் சற்று முன்னே வர அவன் பயந்தவன் போல் பெண்ணடைந்து, வரண்டி குட்டி பிசாசு என அவளை செல்லமாக வைத்து கொண்டே வண்டியை கிளப்பி செல்ல, அவன் சொல்லும் வரை முகத்தில் புன்னகை தாங்கி நின்றவள் முகம், நீயா இப்படி என என்னை கேள்வி கேட்கும் நண்பர்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்? இந்த எண்ணம் தோன்றியவுடன் அவள் முகம் சோகத்தில் அங்கியை எடுத்து அணிந்து கொண்டது. ஹரி சொன்ன சொல் தவறாமல் குடும்பத்துடன் வர்த்தினியை பெண் கேட்டு வந்துவிட்டான். முதலில் நல்ல தம்பியிடம் தன் வேலை, மாத வருமானம், குடும்ப பாரம்பரியம் முதலியவற்றை பகிர்ந்து கொண்டு அவர் மனதில் தனக்கு நல்ல இடத்தை பிடித்து கொண்டவன் சோகமாக தன் முகத்தை வைத்து கொண்டு தன் முதல் மனைவியின் நடத்தை காரணமாக அவர்கள் பிரிந்து விட்டதையும் பகிர்ந்து கொண்டான். அதை கேட்டவுடன் அவர் கோபம் தலைக்கேற, அட விடுங்க தம்பி, உங்க அருமை புரியாத பொண்ணு, நீங்களா இருக்க காட்டி சும்மா விட்டு வச்சிருக்கீங்க. இதே எங்க கிராமத்து பக்கம்னா வெட்டி பொலி போட்டு இருப்போம். அவர் தன் மீசையை நீவிக்கொண்டே சொல்ல,